வெல்கம் டு தமிழ் காவியம். மிருகம் அபிமன்யு மற்றும் அவனது நண்பர்களின் பாதையை தடுத்தது. சூரியவர்மன் தன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்திய போதிலும் அவரால் அதை அடக்க முடியவில்லை. வேறு வழியில்லாமல் அபிமன்யு பிரம்மசக்கர நுட்பத்தை செயல்படுத்தினார். தனது உச்சபட்ச பலத்தை பயன்படுத்திய அபிமன்யு அந்த தாக்குதலை தொடுத்தவுடன் சோர்வடைந்து விட்டான். அந்த சமயத்தில் அந்த தாக்குதல் களியரக்கனை தாக்கி ஒரு மாபெரும் பள்ளத்தை உருவாக்கியிருந்தது. புகையும் புழுதியும் மெதுவாக களைந்தபோது அபிமன்யு அந்த பள்ளத்தை உற்று பார்த்தான். அந்த பள்ளத்தின் உள்ளிருந்து தூசியும் மணலும் தொடர்ந்து வெளியே வந்து கொண்டிருந்தது. எதுவும் தெளிவாக தெரியவில்லை. உடனே சூரியவர்மன் தனது சக்தியை செயல்படுத்தி ஒரு சூறாவளியை வரவழைத்தார். அந்த சூறாவளி அந்த பள்ளத்திற்குள் ஊடுருவி அங்கு நிறைந்திருந்த தூசியையும் மணலையும் களைத்தது. இப்போதுதான் அந்த பள்ளம் தெளிவாக தெரிந்தது. ஆனால் உண்மையில் அது ஒரு சாதாரண பள்ளம் அல்ல. அது ஒரு குகை போல இருந்தது. அது ஆழமாக எங்கோ கூட்டி சென்றது. அவர்கள் தங்கள் சக்தியை செயல்படுத்தியும் அந்த பள்ளம் எங்கு செல்கிறது என்பதை அவர்களால் கணிக்க முடியவில்லை. சூரியவர்மன் அவர்கள் இருவரையும் பார்த்து, கவனமாக இருங்கள், அந்த அரக்கன் இன்னும் இறக்கவில்லை என்பதை என்னால் உணர முடிகிறது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அவன் சக்தியை என்னால் உணர முடியவில்லை. அந்த வார்த்தைகள் அந்த இடத்தின் அமைதியை கனமாக்கின. வத்சலா கவலையுடன் அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, உனக்கு என்ன ஆனது? நீ நன்றாக இருக்கிறாயா என்று வருத்தத்தோடு கேட்டார். வத்சலாவும் அபிமன்யுவும் இடையே உள்ள உறவு ஒரு ஒப்பந்த உறவுதான். இவனுக்கு தேவையானதை அவள் செய்தாள், அவளுக்கு தேவையானதை இவன் செய்வான். அதனால் ஒருவர் மற்றொருவரை பாதுகாக்கவோ அல்லது பாசம் காட்டவோ அவசியம் இல்லை. அதில் அபிமன்யு உறுதியாக இருந்தான். ஆனால் வத்சலா அவன் மீது அக்கறை கொள்ள ஆரம்பித்தாள். அவனுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று வேண்டிக் கொண்டான். அவளுடைய கவலை நிறைந்த கனிவான வார்த்தையை கேட்ட அபிமன்யு சிரித்துக்கொண்டே, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நான் நன்றாக இருக்கிறேன், என் சக்திகள் குறைந்து விட்டன, அவ்வளவுதான் என்றார். வத்சலாவிடம் தனக்கு அதிக காயங்கள் ஆகியிருக்கிறது என்று கூறினாள். அவள் உடனே மருந்து தயாரிக்க ஆரம்பித்து விடுவாள் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அபிமன்யு ஏற்கனவே அவளிடம் இருந்து நிறைய உதவிகளை வாங்கிவிட்டான். மேலும் அவளிடம் அடிக்கடி உதவிகளை கேட்பதற்கு அவனுக்கு கூச்சமாக இருந்தது. அதனால் அவன் உண்மையை மறைத்தான். இத வச்சுக்கோ என வத்சலா அபிமன்யுவை நோக்கி ஒரு கண்ணாடி பாட்டிலை நீட்டினான். அதை பார்த்ததும் அபிமன்யு முகத்தில் ஒரு பிரகாசமான சிரிப்பு தோன்றியது. அவன் ஆச்சரியத்துடன், இது ஒரு மீட்பு மருந்து தானே என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். சீக்கிரம் எடுத்துக்கொள் என்று வத்சலா வற்புறுத்தினார். அபிமன்யுவின் மகிழ்ச்சியை பார்த்ததும் அவள் முகத்தில் அளவு கடந்த புன்னகை தோன்றியது. இருந்தாலும் அந்த பாட்டிலை பார்த்ததும் அபிமன்யு ஒரு நொடி தயங்கினார். மீண்டும் அவளிடம் உதவி கேட்பது அவனுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் இப்போது பிடிவாதம் முக்கியமல்ல என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதன் பிறகு அபிமன்யு தயக்கமின்றி அந்த மருந்தை விழுங்கினான். மருந்து அவனது உடலில் நுழைந்த அடுத்த நொடி தனது வேலையை துவங்கியது. அது அவனது பிந்து சக்கர புள்ளிகள் வழியாக பாய்ந்து அவனது காயங்கள் அனைத்தையும் குணப்படுத்தியது. அவனது பழைய வலிமை திரும்பியது. அவனது முகமும் உடலும் பிரகாசிக்க ஆரம்பித்தது. அதே நேரத்தில் சூரியவர்மன் அந்த பள்ளத்தை கவனமாக ஆராய்ந்து கொண்டிருந்தார். இந்த களியரக்கன் நான் நினைத்ததை விட மிகவும் புத்திசாலி என்று கோபத்துடன் கூறினார். அவர் கண்கள் கோபத்தில் கொதித்தது. களியரக்கனுக்கு எதுவும் ஆகவில்லை. அவன் குழியை பறித்து தப்பி ஓடிவிட்டான். அதை நினைக்கும் போதே அவருக்குள் ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. அந்த நேரத்தில் வத்சலா அங்கு வந்தாள். அவளும் அந்த பள்ளத்தை கவனமாக பார்த்தாள். அடுத்த நொடி அவளது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. இது அபிமன்யு தொடுத்த தாக்குதலால் உருவான சாதாரண பள்ளம் போல எனக்கு தெரியவில்லை என்றாள். என்ன சொல்கிறாய் என்று அபிமன்யு அந்த பள்ளத்தை எட்டி பார்த்தா. அப்போது வத்சலா, நன்றாக யோசித்துப் பாருங்கள், அந்த களியரக்கன் முதலில் தோன்றியது இந்த இடத்தில்தான். எனக்கு தெரிந்து இது பள்ளம் அல்ல, இது ஒரு குகையாக இருக்க வேண்டும். இதற்குள் அந்த களியரக்கன் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இதன் வாயிலை பாலைவன மணலால் அவன் மூடியிருக்க வேண்டும். நீ வலிமையான தாக்குதல் தொடுத்தவுடன் குகைக்குள் புகுந்து தப்பித்திருக்க வேண்டும். நாம் இந்த பள்ளத்தை முன்பே கணிக்காததால் அவன் தப்பி ஓட வாய்ப்பிருக்கிறது என்பதையே மறந்துவிட்டோம். அதை கேட்டவுடன் சூரியவர்மனும் அபிமன்யுவும் ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் மேலும் தீவிரமாக அந்த இடத்தை ஆராய ஆரம்பித்தனர். சூரியவர்மனது கண்கள் விரிந்தது. ஆமாம், எனக்கும் இது ஒரு குகை போலத்தான் தெரிகிறது என்றார்.
உடனே அபிமன்யு, நாம் உள்ளே போகலாமா? ஆனால் உள்ளே ஏதாவது ஆபத்து இருந்தால் என்று சந்தேகத்துடன் கேட்டான். வத்சலா ஒரு கணம் யோசித்தாள். பின்னர் அவனை பார்த்து சிரித்தவள், நடந்ததை மீண்டும் ஒருமுறை யோசித்துப்பா. அந்த மிருகம் நாம் வந்ததில் இருந்து நம்மை விரட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அது ஏன் நம்மை விரட்ட வேண்டும்? ஒருவேளை அது குகைக்குள் ஏதாவது ஒன்றை பாதுகாத்துக் கொண்டிருக்கலாம். அதை நம்மை எடுக்க விடாமல் துரத்தலாம். அது வேட்டையரை பார்த்து என்ன சொன்னது? இயற்கை கொடுத்த மூலிகையை எடுக்கும் பேராசை பிடித்தவர்கள்தானே நீங்கள் என்று அழுத்தமாக கூறியது. வத்சலாவின் வார்த்தைகளை கேட்ட பிறகு அபிமன்யுவும் சூரியவர்மனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வத்சலாவுக்கும் அபிமன்யுவுக்கும் இது போன்ற போர்க்களம் புதிது, மிருகங்கள் புதிது. ஆனால் சூரியவர்மன் பல மிருகங்களை கண்டிருக்கிறார். அதனால் அவர் ஆழமாக யோசித்தார். ஒருவேளை இது அந்த மிருகத்தின் தந்திரமாக இருந்தால் என்ன செய்வது? அது நம்மளை உள்ளே இழுத்து ஏதாவது ஆபத்தில் சிக்க வைக்க முயற்சித்தால், குகைக்குள் ஏதாவது பொறி இருந்தால் என்று கேட்டார். அவர் கூறுவதிலும் ஒரு நியாயம் இருப்பதை வத்சலா அறிந்தாள். அவள் சிறிது நேரம் யோசித்தாள். அவர்கள் உள்ளே நுழைந்த பிறகு அந்த மிருகம் நுழைவாயிலை மூடி அவர்களை கொல்ல வாய்ப்பிருக்கிறது. அப்போது அபிமன்யு சூரியவர்மனை பார்த்து, வேட்டையரே, நீங்கள் வெளியே இருங்கள். நானும் வத்சலாவும் மட்டும் உள்ளே செல்கிறோம். ஒருவேளை எங்களை உள்ளே அடைத்துவிட்டு மிருகம் வெளியே தப்பி சென்றால் நீங்கள் அதை தாக்கி எங்களை காப்பாற்ற வரலாம். அல்லது உள்ளே ஏதாவது ஆபத்து இருந்தால் நாங்கள் கத்துகிறோம். பின்னர் நீங்கள் உள்ளே வாருங்கள். எனக்கு தெரிந்து நான் தொடுத்த பிரம்மசக்கர தாக்குதலில் அந்த மிருகம் வலுவாக காயமடைந்திருக்கும். அதனால் அது வலியால் துடித்துக் கொண்டிருக்கும். நாங்கள் எப்படியும் அதை அடக்கி விடுவோம். அபிமன்யு கூறியது நல்ல யோசனையாக இருந்தாலும் வத்சலாவை ஆபத்தில் சிக்க வைக்க சூரியவர்மன் விரும்பவில்லை. வத்சலாவுக்கு மட்டும் ஏதாவது நடந்தால் வைரபுரியின் தலைவராக இருக்கும் அவளது தந்தை சூரியவர்மன் மீது கொலைவெறி கொள்வார். அதையெல்லாம் யோசித்து பார்த்தார். அதே நேரத்தில் அபிமன்யுவின் பலத்தில் அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். அதனால் அவர் பெருமூச்சு விட்டு, அபிமன்யு, கொஞ்சம் பொறு. முதலில் அந்த குகையில் வேறு ஏதேனும் ஆபத்தான உயிரினம் இருக்கிறதா என்று நான் சரிபார்க்கிறேன். அதன் பிறகு உள்ளே செல்வதை பற்றி யோசிக்கலாம் என்றார். அதைத் தொடர்ந்து அவர் கண்களை மூடினார். அவரது கைகள் ஒரு முத்திரையை உருவாக்கத் துவங்கியது. அவரது கையில் அருவி போல சக்தி திரண்டு நின்றது. அதை அவர் குகைக்குள் அனுப்பினார். மின்னல் போல அந்த சக்தி குகைக்குள் பாய்ந்தது. சிறிது நேரம் கழித்து அவர் கண்களை திறந்து, அபிமன்யு, உள்ளே எந்த ஆபத்தான மிருகத்தையும் என்னால் உணர முடியவில்லை. ஆனால் குகைக்குள் நில மூலக சக்தி அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அது என்னுடைய சக்தியையே தடுக்கிறது. அதனால் யோசித்து முடிவெடு என்றார். சூரியவர்மன் சம்மதம் கொடுத்ததை நினைத்து அபிமன்யுவும் வத்சலாவும் உற்சாகம் கொண்டனர். உள்ளே நுழைவது ஆபத்து என்று அபிமன்யுவுக்கு தெரியும். ஆனால் வலிமையாக வளர வேண்டும் என்றால் ஆபத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் அவன் அறிவான். அவன் வத்சலாவை பார்த்து, என் பின்னாலேயே வா. ஏதாவது ஆபத்தை உணர்ந்தால் முதலில் உன்னை காப்பாற்றிக்கொள். குகையின் நுழைவு வாயிலை நோக்கி ஓடு. வெளியே வேட்டையர் இருப்பார். அவரிடம் விஷயத்தை கூறு. அவர் பார்த்துக் கொள்வார். என்னை காப்பாற்றுகிறேன் என்று ஏதாவது முட்டாள்தனத்தை செய்யாதே என்று எச்சரித்தார். அதைக் கேட்டவுடன் வத்சலாவின் முகத்தில் ஒரு புன்னகை பரவியது. அபிமன்யு தனது மீது அளவு கடந்த அக்கறை வைத்திருப்பதாக அவள் உணர்ந்தாள். அவளும் அபிமன்யுவும் நெருக்கமாகிக் கொண்டிருப்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர்கள் இருவரும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு குழிக்குள் குதித்தனர். அவர்கள் உள்ளே குதித்தவுடன் ஈரமான சமதளத்தை அடைந்தனர். தரையின் ஈரம் அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. ஆனால் அந்த இடம் முழுக்க இருளால் சூழப்பட்டிருந்தது. அவர்களால் எதையும் பார்க்க முடியவில்லை. உடனே வத்சலா தனது மோதிரத்தை திறந்து அதில் இருந்து பிரகாசிக்கும் இரத்தினக்கல் ஒன்றை வெளியே எடுத்தாள். தீப்பந்தத்தைப் போல ஒளிர்ந்த அந்த இரத்தினக்கல் இருள் நிறைந்த குகையை பிரகாசமாக மாற்றியது. பின்னர் அவர்கள் முன்னேறி சென்றனர். போகும் வழியில் அவர்கள் வந்த பாதை மறைந்து போகாமல் இருக்க ஒவ்வொரு 50 அடிக்கும் ஒருமுறை வத்சலா ஒரு பிரகாசமான ரத்தினத்தை சுவரில் பதித்தாள். வெளியே நின்று கொண்டிருந்த சூரியவர்மன் தனது சக்தியால் அந்த பகுதியை முழுவதுமாக மூடினார். வேறு எந்த மிருகங்களும் அங்கு வந்துவிடக் கூடாது என்பதில் அவர் கவனமாக இருந்தார். ஆனால் அதைவிட அதிக கவனத்தை அவர் அபிமன்யு மீதும் வத்சலா மீதும் ஒரு பார்வை வைத்திருந்தார். வத்சலாவும் அபிமன்யுவும் முன்னோக்கி செல்ல செல்ல நில மூலக சக்தி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அவர்கள் இருவரும் ஆச்சரியத்துடன் முன்னோக்கி சென்று கொண்டிருந்தனர். அதில் நேரம் ஓடியதை அவர்கள் கவனிக்கவில்லை. அவர்கள் கிட்டத்தட்ட அரை நாளுக்கு மேல் நடந்து குகையின் ஆழத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர்.
ஆனால் வெளியே இருந்த சூரியவர்மன் நிமிடத்திற்கு நிமிடம் பதற்றமடைந்தார். இதற்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாது என்று முடிவெடுத்து சூரியவர்மன் தனது சக்தியை உள்ளே அனுப்பினார். ஆனால் அவரால் உள்ளே எதையும் உணர முடியவில்லை. இருப்பினும் அவர் உள்ளே செல்ல தயங்கினார். ஒருவேளை அவர் இங்கிருந்து வெளியேறி வேறு ஏதாவது ஆபத்தான மிருகம் இந்த இடத்தை ஆக்கிரமித்தால் உள்ளே நுழைந்தவர்களால் தப்பிக்கக்கூட முடியாது என்பதையும் அவர் அறிவார். அபிமன்யுவும் வத்சலாவும் நெடுதூரம் பயணித்து குகையின் ஆழத்தை அடைந்தனர். வத்சலா சிரித்துக்கொண்டே அவனை பார்த்து, அபிமன்யு, உனக்கு ஏதாவது தோன்றுகிறதா என்று கேட்டார். அபிமன்யு ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு, வத்சலா, நான் ஆழமாக செல்ல செல்ல என் மனம் அதிக பதட்டமாகிறது. எனது சக்திகள் எரிமலை போல கொதிக்கிறது. ஏதோ ஆபத்தான மிருகம் ஒன்று வரப்போகிறது. அது நம்மை தாக்கப் போகிறது என்று என் மனது முழு கவனத்தையும் தாக்குதலில் வைத்துள்ளது. அதனால் என்னால் இங்கு எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் சிறிய சிறிய மிருகங்கள் ஒளிந்திருக்கலாம் என்று எனக்கு தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அது பதுங்கியிருந்து தாக்குவதற்கு தருணம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் என்றான். அவன் முகத்தில் பதட்டம் நிறைந்திருப்பதை அவளால் உணர முடிந்தது. வத்சலா அபிமன்யுவை சமாதானப்படுத்த, இல்லை அபிமன்யு, எனக்கு அப்படி தோன்றவில்லை. நான் உன்னையும் சூரியவர்மனையும் விட குறைவான போர் சக்தி கொண்டவளாக இருக்கலாம். ஆனால் நான் பல போர்களை பார்த்தவள். என் அனுபவத்தை வைத்து கூறுகிறேன். இங்கே சாதாரண மிருகங்கள் எதுவும் இல்லை. ஏன், மிருகங்கள் வந்து செல்வதற்கான தடயங்கள் கூட இல்லை. ஆனால் இந்த குகைக்குள் தெய்வீக சக்தி இருப்பதை என்னால் உணர முடிகிறது. அவை நம் சக்திகளை அடக்குகின்றன, நம்மை சிந்திக்க விடாமல் செய்கின்றன என்றாள். அதன் பிறகு அவள் தன் மோதிரத்தில் இருந்து ஒரு பழுப்பு நிற பாட்டிலை வெளியே எடுத்து அபிமன்யுவிடம் கொடுத்தாள். என் குரு எனக்கு இந்த மருந்தை கொடுத்தார். நமது சக்தியை ஏதாவது ஒரு வெளிப்புற சக்தி குறைக்க முயற்சித்தால் இதை பயன்படுத்தும்படி கூறினார். இப்போது இதுதான் நமக்கு இருக்கும் ஒரே வழி என்றாள். வத்சலா அதில் இருந்து ஒரு மாத்திரையை எடுத்து உட்கொண்டு விட்டு அபிமன்யுவுக்கு ஒன்றை கொடுத்தாள். அபிமன்யுவும் அதை உண்டான். முதலில் அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் அந்த மூலிகை உள்ளே சென்ற பிறகு அவனால் அவற்றின் விளைவுகளை உணர முடிந்தது. அபிமன்யுவின் பதட்டம் நீங்கியது. அவனது பழைய சக்தி மீண்டும் அவன் உடலுக்கு திரும்பியது. அபிமன்யுவின் புதுப்பொழிவை கண்டவுடன் வத்சலா புன்னகைத்து, இது ஒரு சாதாரண மாத்திரையல்ல. இது நீர் மூலக சக்தியால் ஆனது. இது உனக்குள் இருக்கும் சக்தியை நிலைப்படுத்தி உன் சக்கரத்தை சமநிலைப்படுத்தும். ஆனால் இது 1 மணி நேரம் மட்டுமே வேலை செய்யும். அதனால் 1 மணி நேரத்திற்குள் இந்த குகையின் ரகசியத்தை நாம் வெளியே கொண்டு வரவில்லை என்றால் நாம் வெறுங்கையுடன் திரும்பி செல்ல வேண்டியிருக்கும் என்றாள். அவள் வார்த்தைகள் ஒரே நேரத்தில் நம்பிக்கையையும் கவலையும் கொண்டு வந்தன. அபிமன்யுவும் வத்சலாவும் குகையில் இருந்து பாதுகாப்பாக வெளியே வருவார்களா? அந்த குகை அப்படி என்ன ரகசியத்தை வைத்திருக்கிறது? பிரம்மதீரனாக மாறும் அபிமன்யுவின் பயணம் தொடங்கிவிட்டது. இனி அவன் புதிய சவால்களை எதிர்கொள்ளவும் தனது சக்திகளை கட்டுப்படுத்தி வளர்த்து கொள்ளவும் வேண்டும். அதற்காகத்தான் வத்சலாவுடன் சேர்ந்து அவன் சந்திரபுரியை நோக்கி பயணித்தான். அந்த பயணத்தின் போது களியரக்கன் எனும் சக்தி வாய்ந்த மணல் ராட்சதனை அபிமன்யு எதிர்கொண்டான். கடுமையான போருக்குப் பிறகு களியரக்கன் தப்பித்து அருகில் இருந்த ஒரு குகைக்குள் மறைந்து விட்டான். அதை விட்டுவிட முடியாது என்று முடிவு செய்த அபிமன்யுவும் வத்சலாவும் அந்த மிருகத்தை தேடி குகைக்குள் நுழைந்தனர். குகைக்குள் நுழைந்த உடனேயே அந்த இடத்தில் நிறைந்திருந்த சக்தி தன்னை அடக்குகிறது என்பதை அபிமன்யு உணர்ந்தான். அதை அறிந்த வத்சலா அவனுக்கு ஒரு மருந்தை கொடுத்தாள். ஆனால் அதன் விளைவு 1 மணி நேரம் மட்டுமே நீடிக்கும் என்றும் அதற்குள் அவர்கள் முடிவை எடுக்க வேண்டியிருக்கும் என்றும் அவள் தெளிவாகச் சொன்னாள். அதிக நேரம் குகைக்குள் இருப்பது ஆபத்து என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். அதனால் அவன் தனது நண்பனும் தெய்வீக மிருகமுமான சராயுவை உதவிக்கு அழைத்தான். சராயு தன் வேலையை காட்டினான். கண் இமைக்கும் நேரத்தில் 30 அடி நீளமுள்ள ராஜநாகமாக வளர்ந்தான். வத்சலாவும் அபிமன்யுவும் சராயுவின் முதுகில் ஏறினர். சராயு மிக வேகமாக முன்னோக்கி பாய்ந்தான். குகையின் அடக்கும் சக்திகள் கூட அவனை பாதிக்கவில்லை. அவர்கள் சுமார் 5000 அடி தூரத்தை கடந்த பிறகு சராயு திடீரென்று தனது சக்தியை பின்வாங்கிக் கொண்டு மீண்டும் சிறிய பாம்பாக அபிமன்யுவின் மணிக்கட்டை சுற்றி வளைத்துக் கொண்டான். எதிர்பாராத இந்த மாற்றத்தால் அபிமன்யுவும் வத்சலாவும் தரையில் விழுந்தனர். சராயுவின் இந்த விசித்திரமான நடத்தை அபிமன்யுவுக்கு புரியவில்லை. என்ன இது என்று அபிமன்யு தரையில் விழுந்தபடி கேட்டான். அப்போது வத்சலா அபிமன்யுவை பார்த்து, வேண்டுமென்றே செய்தாயா? ஏன் உன் மிருகத்தை இப்படி செய்ய சொன்னாய்? நான் விழுவதை பார்ப்பதில் உனக்கு அவ்வளவு ஆசையா
என்று வத்சலா எரிச்சலுடன் கேட்டார். அதற்கு அபிமன்யு பதில் சொல்லவில்லை. ஆனால் சராயுவின் நடத்தை அவனுக்கு சந்தேகமாக இருந்தது. அவன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என அபிமன்யுவுக்கு தெரியவில்லை. அபிமன்யு சராயுவின் சக்தியை மீண்டும் எழுப்பினார். அடுத்த நொடியில் சராயு 30 அடி உயரமுள்ள ராஜநாகமாக மாறினார். அபிமன்யுவும் வத்சலாவும் அதன் முதுகில் ஏற சராயு மெதுவாக முன்னோக்கி நகரத் தொடங்கினார். சிறிது தூரம் சென்ற பிறகு ஏதோ ஒரு சக்தி தங்களை முன்னோக்கி இழுப்பதை இருவரும் உணர்ந்தனர். புவியீர்ப்பு விசைக்கு ஈடான விசையாக அது இருந்தது. அபிமன்யுவின் புருவங்கள் சுருங்கியது. வத்சலா, என்ன நடக்கிறது? உனக்கு ஏதாவது புரிகிறதா என்று கேட்டான். வத்சலாவும் புரியாமல் சுற்றி முற்றி பார்த்தாள். தூரத்தில் ஒரு பெரிய பாறை இருந்தது. அதை கூர்ந்து கவனித்தபோது அதன் நடுவில் ஒரு ராட்சத பிளவு தெளிவாக தெரிந்தது. அதில் இருந்துதான் இந்த ஈர்ப்பு விசை வெளியேறிக் கொண்டிருந்தது. அதைக் கண்ட வத்சலா ஆச்சரியப்பட்டார். இது மாதிரியான ஈர்ப்பு விசையை பாதுகாப்பு தடைகள் என்று அழைப்பார்கள். இந்த உலகில் பல்வேறு இடங்களில் மர்மமான பொக்கிஷங்களும் அரிய சக்திகளும் தனித்துவமான மூலிகைகளும் மறைந்திருக்கின்றன. அந்த இடத்தை பல்வேறு விஷயங்கள் பாதுகாக்கின்றன. அதில் இது போன்ற விசித்திரமான சக்திகளும் அடக்கம். பல லட்சம் ஆண்டுகளாக இயற்கையின் சக்தி ஒரு இடத்திலோ அல்லது ஒரு பொருளிலோ சேர்ந்து கொண்டே இருந்தால் அது வேறு ஒருவித மாற்றத்தை அடையும். அந்த மாற்றத்தின் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட விசித்திரமான சக்திகள் உருவாகும். அதை கேட்டதும் அபிமன்யுவின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. அப்படியென்றால் அந்த பிளவுக்குள் பல ஆண்டுகளாக யாராலும் கைப்பற்றப்படாத ஏதாவது ஒரு சிறப்பு மூலிகையோ அல்லது மர்மமான பொருளோ மறைந்திருக்கும் என்று சொல்கிறாயா என்று கேட்டா. வத்சலா சிறிது நேரம் அமைதியாக யோசித்தாள். அந்த அமைதி அபிமன்யுவுக்கு பொறுக்கவில்லை. அவன் மீண்டும் அவளை பார்த்து, அப்படியானால் தாமதம் வேண்டாம், நாம் உடனே அந்த பிளவுக்குள் போக வேண்டும். அதற்குள் என்ன இருக்கிறது என்று இப்போதே பார்க்க வேண்டும் என்று உற்சாகத்துடன் சொன்னான். அபிமன்யு, ஒரு நிமிடம் என்று வத்சலா சொல்லத் தொடங்கிய அதே நேரத்தில் அவன் அவள் வார்த்தையை முடிக்க விடாமல் பாறையை நோக்கி வேகமாக ஓடி தனது ஈட்டியையும் சக்தியையும் பயன்படுத்தி அந்த விரிசலை அகலப்படுத்த முயன்றான். அதை பார்த்த உடனே வத்சலா கடும் கோபத்துடன் கத்தினார். அபிமன்யு, என்ன செய்கிறாய்? இப்படியே தாக்கினால் இந்த குகையை இடிந்து விழுந்து விடலாம். பிறகு நாம் இருவரும் இதுக்குள்ளேயே சிக்கிக்கொள்ள நேரிடும். முட்டாள் போல ஏதாவது செய்யாதே. அது மட்டுமல்ல, நீ இப்படி தாக்கினால் உள்ளே இருக்கக்கூடிய பொக்கிஷமோ அல்லது சக்தியோ சேதமடைய வாய்ப்பிருக்கிறது. நாம் உள்ளே போக வேண்டும் என்றால் இந்த விரிசலை அகலப்படுத்தாமல் இருக்கும் வழியை பயன்படுத்த வேண்டும் என்று அவனை திட்டினான். அதை கேட்டவுடன் அபிமன்யு தன் சக்தியை திரும்ப பெற்றுக்கொண்டு வெட்கத்தோடு தலை குனிந்து, என்னை மன்னித்துவிடு, யோசிக்காமல் செய்துவிட்டேன் என்றார். அதை பார்த்த வத்சலாவின் கோபம் மெல்ல கரைந்தது. அவள் சிரித்தபடி, நடிக்காதே, நீ கொஞ்சம் கூட வருத்தப்படவில்லை என்று எனக்கு தெரியும். உன் அருகே நிற்பது நான் தானே. நான் செத்தால் கூட பரவாயில்லை என்றுதானே நீ யோசிப்பாய். பிறகு அவள் சற்று நிதானமாக, சரி, அதை விடு. இப்போது நாம் இருவரும் ஒருவர் பின் ஒருவராக உள்ளே நுழையலாம். அந்த விரிசல் போதுமான அளவு அகலமாகத்தான் இருக்கிறது என்றார். அந்த வார்த்தைகளுக்குப் பிறகு சராயு தனது உடலை மெதுவாக சுருக்கிக் கொண்டு மீண்டும் அபிமன்யுவின் மணிக்கட்டில் வந்து சுருண்டது. அபிமன்யு ஒரு நொடிக்கு கூட தயங்கவில்லை. தலையசைத்து ஆழ்ந்த மூச்சு இழுத்துவிட்டு முதலில் அவனே அந்த விரிசலுக்குள் காலடி வைத்தான். அவன் பின்னால் வத்சலாவும் எந்த சத்தமும் இல்லாமல் அவனை பின்தொடர்ந்து உள்ளே நுழைந்தான். விரிசலுக்குள் காலடி வைத்த நொடியில் அபிமன்யுவின் கண்கள் வியப்பால் விரிந்தன. அவன் முன்னால் பல அரிய வகை மூலிகைகள் படர்ந்து கிடந்தன. அந்த மூலிகைகளிலிருந்து வெளிவந்த நறுமணம் அந்த இருள் நிறைந்த குகையையே நிரப்பியது. அதோடு தீர்க்கமான சக்திகளும் அதில் இருந்து வெளியேறின. அந்த சக்திகள் அனைத்தும் ஒன்று கூடி ஒரு சிறிய சுழலாக அந்த இடத்தில் குவிந்திருந்தன. அந்த சுழல் மிகுந்த சக்தியுடன் இருந்தது. அது அங்கிருந்த மூலிகைகளின் ஆற்றலையும் இயற்கையின் சக்தியையும் அதற்குள் சேர்த்துக்கொண்டே அது மேலும் மேலும் வலிமை பெறத் தொடங்கியது. அபிமன்யு மெதுவாக அந்த சுழலை நோக்கி நகர்ந்தான். அதைத் தொட தன் கையை நீட்டிய நொடியில் வத்சலா வேகமாக அவன் கையை பிடித்து பின்னால் இழுத்தார். அபிமன்யு, அந்த சுழல் சாதாரணமானதல்ல. அது ஒரு பூமியின் சக்தியைக் கொண்ட ஒரு வெடிகுண்டு. அது பார்க்க சிறியதாக தெரியும். ஆனால் நீ அதன் அருகே சென்றால் அது உன் சக்திகளை ஒரு கணத்தில் அதன் உள்ளே இழுத்துக்கொள்ளும். அவள் சொன்ன வார்த்தைகள் அபிமன்யுவை திடுக்கிட வைத்தன. அந்த சிறிய சுழல் இவ்வளவு ஆபத்தானதாக இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சுழல் வெளியே அமைதியாகவும்
உள்ளுக்குள்ளே பேராபத்தையும் கொண்டிருந்தது. அதன் ஆழத்தையும் மர்மத்தையும் யாராலும் யூகிக்க முடியாது என்று தோன்றியது. திடீரென்று அந்த சுழலில் இருந்து ஒரு விசித்திரமான ஈர்ப்பு விசை எழுந்தது. அது அபிமன்யுவின் ஆற்றலை இழுத்துக்கொள்ளத் தொடங்கியது. பதற்றமடைந்த அபிமன்யு, வத்சலா, என்ன நடக்கிறது? என் சக்திகள் ஏன் குறைகின்றன என்று கத்தினா. அபிமன்யுவின் உடல் முழுவதும் மெல்ல மெல்ல சிறிய விரிசல்கள் பரவத் தொடங்கின. அவனது நீண்ட முடி ஒரு கணத்தில் வெள்ளையாக மாற ஆரம்பித்தது. அவனது கண்களில் பயம் தெரிந்தது. இதைக் கண்ட வத்சலா பீதியடைந்து, அபிமன்யு, இந்த பூமி சக்தி உன்னை ஒரு மூலிகையைப் போல உறிஞ்சுகிறது. இது இப்படியே தொடர்ந்தால் நீ வெயிலில் வாடி கரும் செடியைப் போல காய்ந்து விடுவாய். அந்த சுழல் வலிமை பெற உன் சக்திகளை விழுங்குகிறது. அடுத்த நொடி அபிமன்யு ரத்தம் கக்கினா. அதே நேரத்தில் அந்த சுழல் அவனை மெதுவாக மேலே தூக்கியது. அவனது கால்கள் தரையை விட்டு பிரிந்தன. அந்த சுழல் அவனை முழுவதுமாக உள்ளே இழுக்க முயற்சிப்பதைப் போல இருந்தது. அதைக் கண்ட சராயு திடீரென கண்களை திறந்தான். ஒரு நொடியிலேயே அவன் தனது உருவத்தை பெரிதாக்கி அபிமன்யுவிடமிருந்து விலகிச் சென்றான். ஆனால் அவர்கள் இருவரும் ஒரே முத்திரையால் நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.